வாருங்கள், வரவேற்கிறோம். வாழ்த்துங்கள், வளர்கிறோம். வாழ்க வளமுடன். தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன். அனைவருக்கும் வணக்கம். டிசைன் ப்ளவுஸ் தையல் பயிற்சி வகுப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிசைன் ப்ளவுஸுக்கு பின்பக்க கழுத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த நாட் எப்படி திருப்புறது, அதே மாதிரி அந்த டிசைன் ப்ளவுஸுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பைப்பிங் பட்டையாக எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெருசாக தைச்சி காட்டுறேன். இது எதுக்கு பயன்படுன்னு பார்த்தீங்கன்னா, டிசைன் ப்ளவுஸுக்கு நமக்கு லேஸ் தேவையில்லை அப்படின்ற பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பட்டையாக நம்ம பைப்பிங் தைக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும். நமக்கு லேஸ் டிசைன் ப்ளவுஸ் தகுந்த மாதிரி கிடைக்கல அப்படின்னா நம்ம கிளாத்தையே லேஸ் மாதிரி பயன்படுத்தலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா இது பயன்படும். இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கிராஸ் பீஸ் தான். இப்போ இதை ரெண்டாக மடித்து நான் தையல் போட போகிறேன். தையல் எவ்வளோ போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 இன்ச் அகலத்துக்கு நம்ம தையல் போட போகிறோம். இப்போ போட்டு காட்டுறேன். உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக கலர் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் கலர் நூலில் தையல் போட்டு காட்டுறேன். பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தையல் போட்டுட்டோம். இந்த தையல் போகிறது பார்த்தீங்கன்னா ஒரே அகலம் போட்டுட்டு வரணும். இப்போ லாஸ்ட்டாக வரும்போது பார்த்தீங்கன்னா கட் பண்ணி திருப்பிக்கணும். லாஸ்ட் வரைக்கும் நம்ம திருப்பிக்கணும். இதை நம்ம எப்படி திருப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சைடில் நம்ம எவ்வளோ விட்டுருக்குறோமோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேயும் கீழே நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். அதே மாதிரி இந்த கார்னர் பகுதியில் இருக்கிறீங்களா, இதையும் நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். அதேமாதிரி வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் பார்த்தீங்கன்னா, இந்த தையல்லேருந்து நம்ம 1/4 இன்ச்சு போட்டுருக்கீங்களா, இதை மடிக்கும்போது இதில் பாதி தான் வரணும். அதுக்கு ஃபுல்லாகவே வரக்கூடாது. மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இது பார்த்தீங்கன்னா ஒரு பாதி தான் வருது. அதனால் இதை அப்படியே நம்ம விட்டுடலாம். நம்ம என்ன கட் பண்ணதே அவ்வளோதான் நம்ம கரெக்டாக கட் பண்ணியிருக்கிறோம். இதை நம்ம திருப்பணும். இப்போ இதை திருப்புறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் போக்ஸ் கம்பி இருக்கு இல்லைங்களா, பழைய போக்ஸ் கம்பி, அது கிடைச்சா வாங்கிக்கோங்க. பழசு கிடைக்கலாம், புதுசாக கூட வாங்கிக்கோங்க. ஏன்னா ஒரு 2 ரூபா 5 ரூபா இருக்கும், அவ்வளோதான். ஒரு கம்பி ஒன்று வாங்கிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கீழ் பக்கம் நம்ம குறுக்க தையல் போட்டோம் இல்லைங்களா, அந்த குறுக்க தையல் போட்டதில் பார்த்தீங்கன்னா இந்த துணி 2ஆக மடிச்சிங்கிற இல்லைங்களா, இதில் பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணணும். இதை ஓப்பன் பண்ணலாம். கீழே ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு தான் நம்ம கட் பண்ணியிருக்கிறோம். இதை ஓப்பன் பண்ணாங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேல் பக்கம் பிடிச்சிக்கிட்டு கரெக்டாக அந்த ஓப்பனில் நம்ம கம்பி உள்பக்கம் வச்சு அப்படியே வச்சு அழுத்தணும்னு வச்சுங்களேன், இது பார்த்தீங்கன்னா கம்பி உள்ளே போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம திருப்பலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல நம்ம உள்பக்கம் சுருக்கம் கொடுத்து திருப்பிட்டோம். இப்போ கம்பியை மேல் பக்கம் இருக்கிறத பிடிச்சிக்கிட்டு நம்ம இப்போ உருவணும்னா இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பிசுறு எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்பக்கமாக போயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் எல்லாம் ஒரே பக்கம் வர மாதிரி நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். பைப்பிங் பட்டையாக கொடுக்கறதுக்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதே மெத்தடில் தான் பார்த்தீங்கன்னா இந்த நாட் திருப்புறதும். இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நம்ம பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம திருப்பிட்டோம். இதே பார்த்தீங்கன்னா நம்ம சன்னமாக திருப்பும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதை உள்ளே விட்டு மேல் பக்கம் இழுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ அதையும் எவ்வளோ சுலபமாக செய்ய முடியும் அப்படின்றதே காட்டுறேன். இப்போ இதுக்கு நம்ம ஒரே அளவுக்கு தையல் போட்டோம். இப்போ அதே மாதிரி நாட் சின்னதாக திருப்ப போகிறோம். இப்போ பாருங்கள், இதுவும் கிராஸ் பீஸ் தான். இல்லை இதில் நீங்கள் நேர் பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். நாட்டுக்கு நீங்கள் நேர் பீஸும் யூஸ் பண்ணலாம், கிராஸ் பீஸும் யூஸ் பண்ணலாம். இது கிராஸ் பீஸு. இப்போ பார்த்தீங்கன்னா 2ஆக மடிச்சுக்கிட்டு இதில் பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச் அகலத்துக்கு நம்ம தையல் போட்டோம். ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு நாட் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சின்னதாக நம்ம தையல் போடணும். இப்போ இதில் நான் போட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கும் தையல் போட்டிருக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் அகலத்துக்கு நம்ம தையல் போட்டோம். அதுலேயும் பாதிக்கும் கம்மியாக தான் நம்ம தையல் போட்டிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சைடில் எக்ஸ்ட்ரா கிளாத் நிறைய இருக்குது. இந்த தையல் போட்ட பகுதி பார்த்தீங்கன்னா நமக்கு கம்மியாக இருக்குது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு நாட் ரொம்ப சன்னமாக நமக்கு வரும். இப்போ இந்த மாதிரி நம்ம ஓரமாக தையல் போடும்போது திருப்புறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணணும், கடைசியாக வர பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு பண்ணிக்கணும்.
அதாவது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 இன்ச்சுக்கு நாட்டு வந்து தேவைன்னா ஒரு 20 இன்ச்சுக்கு நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கணும். கீழ்ப்பக்கம் வர வர பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கொஞ்சம் அகலமாக தையல் போட்டு நம்ம வந்து குறுக்க வந்து தையல் போட்டுக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து திருப்புறதுக்கு வந்து சௌரியமாக இருக்கும். இந்த இடத்துலையும் இதே அளவுக்கு தையல் போட்டு வந்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு திருப்புறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் உள்ளே போயிடுச்சுன்னா அப்புறம் கடைசி வரைக்கும் உள்ளே போயிடும். அந்த ஃபஸ்ட்டு கொஞ்சம் உள்ளே போகிறதுக்காக கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழ்ப்பக்கம் வர வர கொஞ்சம் அகலம் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா அகலம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இன்னும் கூட நீட்டி நம்ம வந்து கொஞ்சம் அகலமாக கூட நம்ம வந்து போட்டுக்கலாம் திருப்ப முடியலனா. இப்பயும் சேம் இதுலேயும் அதே மாதிரி தான் பாருங்கள். இந்த கீழ்ப்பக்கம் இருக்கிறத வந்து ரெண்டாக ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இந்த கரெக்டாக உள்பக்கம் வச்சு அளத்துனாங்கன்னா இது வந்து உள்பக்கம் நமக்கு வந்து போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பறதுக்கு நமக்கு வந்து சௌரியமாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து 1/4 இன்ச்சு தான் இருக்கணும்னு சொன்னேன். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தையல் போட்டதை விட 2 மடங்கு மிச்சமாக இருக்குது எக்ஸ்ட்ரா கிளாத்து. இதை வந்து கட் பண்ணக்கூடாது. இது கட் பண்ணாமல் இருந்தால் தான் இந்த ரோப் நல்லா உரண்டியாகவும் வரும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ரொம்ப ஒட்டி கட் பண்ணிங்கன்னா திருப்புறது சௌரியமாக இருக்கும், ஆனால் சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகிடும். ஆனால் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து அதிகமாக இருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா திருப்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து சுருக்கமாக வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே தலை வர மாதிரி நம்ம வந்து பாருங்கள் நெருக்கமாக வரும். இதை பிடிச்சிட்டோம்னா போதும். இந்த பிடிச்சிட்டு இந்த கம்பியை நம்ம வந்து உருவி எடுத்துடணும். இந்த கம்பியை உருவி எடுத்துட்டோங்கன்னா நமக்கு வந்து திருப்பத்துக்கு வந்து சௌகரியமாக இருக்கும். இந்த மேல் பக்கம் இருக்கிறத பிடிச்சிக்கிட்டு கீழ் பக்கம் இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துங்கன்னா போதும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சன்னமாக வரும், பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள் எவ்வளோ உருண்டையாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே மாதிரி தான் ரெண்டும் திருப்புறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக நம்ம வந்து திருப்பியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சின்னதாக நம்ம வந்து திருப்பி இருக்கிறோம். இதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சன்னமாக வந்து இன்னும் திருப்ப முடியும். அதாவது கம்பியில் திருப்பும் போது இந்த அளவுக்கு தான் வரும், சரிங்களா. இதை விட கம்மியாக தையல் போட்டிங்கன்னா கம்பியில் வந்து திரும்பாது. இதை விட கம்மியாக வந்து தையல் போடுறதா இருந்தால் வந்து நீங்கள் ஊசியில் நூல் கோத்து அதை வந்து நீங்கள் திருப்பணும். அதை நம்ம வேறு வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஊசி நம்மக்கிட்ட வேணும். அந்த மாதிரி ஊசி என்கிட்ட கிடையாது. நம்ம வந்து அது வந்து அதிகம் பயன்படுத்துறதில்ல. எப்பவுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பியில் தான் திருப்புவேன். இதுவே பார்த்தீங்கன்னா நல்லா உரண்டையாக இருக்கும், நல்லா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், சரிங்களா. ரொம்ப சன்னமாக உருட்டுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்து கட் ஆகிடும். இப்போ நாட்டு வந்து திருப்பிட்டோம். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டிசைனும் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணலாம். ஏன்னா இதை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். இதை வச்சு நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய அந்த குஞ்சம் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பீஸ் நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த கீழ்ப்பக்கம் மட்டும் அப்படியே வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ரவுண்ட் பண்ணிட்டோம். இதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் பீஸ் ஒன்று நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இது ரெண்டாக நம்ம வந்து மடிச்சுக்கலாம். மடிச்சுக்கிட்டு பாருங்கள் இந்த கீழ்ப்பக்கம் அப்படியே வச்சு நம்ம வந்து தையல் வந்து போடலாம். இந்த தையல் போடுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரே அளவுக்கு நம்ம வந்து போடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், உள் பக்கமாக நம்ம வச்சு நம்ம வந்து தையல் வந்து போட்டிருக்கிறோம். இதை வந்து அப்படியே நம்ம வந்து திருப்பலாம். பார்த்தீங்கன்னா கீழ்ப்பக்கம் நமக்கு வந்து பைப்பிங் கொடுத்த மாதிரி வந்து நமக்கு வந்து வந்துடுச்சு. இதை நம்ம இன்னும் சன்னமாக வேணாலும் பண்ணலாம். இந்த தையல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்து போடும்போது இன்னும் சன்னமாக வரும். பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு சன்னமாக வந்துருச்சு. எவ்வளோ வேணாலும் இதை நம்ம வந்து சின்னது பண்ணலாம், நம்ம தேவையான அளவுக்கு பெருசாகவும் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீழ்ப்பக்கம் வந்து நம்ம வந்து பிசு இல்லாமல் ரெடி பண்ணிட்டோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனாக வந்து ரெடி பண்ணிட்டோம். இது பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். இப்போது இதை என்ன சார் பண்ணுறது அப்படின்னா நம்ம வந்து டிசைன் ப்ளவுஸ் தைக்கும்போது இந்த மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இதுக்கு நான் வந்து வச்சு காட்டுறேன் பாருங்கள். அப்படியே ஒரு 1/4 இன்ச்சு பைப்பிங் அளவுக்கு கீழே விட்டுட்டு கீழே வச்சு நம்ம வந்து அப்படியே இதுக்கு வந்து தையல் போடலாம். பார்த்தீங்கன்னா கீழ்ப்பக்கம் ஒரு ரவுண்ட் நம்ம வச்சு தையல் வந்து போட்டுட்டோம். இப்போ இதை நம்ம சென்டராக நம்ம வச்சு இப்படி மடிக்கும்போது பார்த்தீங்கன்னா கிராஸாக வந்து ஒரு தையல் வந்து போடணும்.
இந்த தையல் போட்ட உடனே இந்த தையல் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸாக வந்து இதை வந்து கட் பண்ணி விட்டுறணும். தையல் வந்து கட் பண்ணிவிடக்கூடாது. பார்த்தீங்கன்னா தெரியும், சிம்பிளாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கு வந்து டிசைன் வந்து ரெடி பண்ணிட்டோம். இது பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாகவும் இருக்கும், பார்க்க வந்து அழகாகவும் இருக்கும். அதாவது லேஸ் இல்லாமல் சும்மா வந்து நம்ம நாட்டு எதில் திருப்புறமோ அதே கலர் ப்ளவுஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிசைன் வந்து கொடுக்க முடியும். இப்போ இந்த மாதிரி பட்டையாக மடித்து நம்ம வந்து தையல் போட்டது இந்த மாதிரி நாட்டுக்கு கீழ்ப்பக்கம் டிசைன் கொடுக்கறதுக்கு நம்ம வந்து பயன்படுத்தலாம். மிச்சம் இருக்கிற பீஸை நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ போன வீடியோவில் நம்ம வந்து பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம், இந்த ரவுண்ட் ஷேப்லாம் எப்படி திருப்புறது அப்படின்றத பார்த்தோம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வரக்கூடிய தாவலெல்லாம் இதை நம்ம வந்து வச்சு தைக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து சௌரியமாக இருக்கும். பாருங்கள், இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைப்பிங் அளவுக்கு நான் வந்து கேப் விட்டுட்டு இந்த மாதிரி வச்சு தைக்கும்போது இந்த ஜாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் தெரியக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா உள் பக்கம் போயிடணும். அதே மாதிரி ஜாயிண்ட் ஃபுல்லாக ஒரே பக்கம் வரணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஓரமாக வச்சு நான் வந்து தைச்சி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், வெளி ரவுண்டு உள் ரவுண்டு 2 ரவுண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் பீஸ் வந்து திரும்பும். எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ரவை கூட வந்து சுருக்குமே வராது. நமக்கு வந்து லேஸ் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க கிளாத்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பீஸ் கட் பண்ணி இந்த மாதிரி உள்பக்கமாக திருப்பி நம்ம வந்து இந்த லேஸுக்கு பதிலாக இதை நம்ம வந்து பயன்படுத்தலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தான் தையல் போட்டிருக்கிறோம், இன்னொரு பக்கம் போட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும், பட்டையாக நமக்கு வந்து வந்துருக்குது. எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரவை கூட நமக்கு வந்து சுருக்குமே கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக ஆப்போசிட் கலர் வந்து நூல் வந்து போட்டிருக்கிறேன். சேம் கலர் நூல் போடும்போது இது நமக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். லேஸ் வேண்டான்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து பயன்படுத்திக்கலாம். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து தச்சு காமிச்சோம். இப்போ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 3 வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் ப்ளவுஸுக்கு தேவையான சின்ன சின்ன டிப்ஸ் தான் வந்து கொடுத்துருக்குறோம். இந்த 3 வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் ப்ளவுஸ் வந்து தைக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக் டிசைனுக்கு வந்து திரும்ப நம்ம வந்து போகலாம். அதுக்கடுத்து நம்ம இன்னும் கிராண்டாக போகும்போது நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிப்ஸ் வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நான் வந்து கொடுப்பேன். தொடர்ந்து வந்து எல்லா வீடியோவையும் வந்து முழுசாக பாருங்கள். நீங்கள் பாதி வந்து நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா நடுவில் நான் என்னென்ன சொல்கிறேன் எப்படிலாம் செய்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு வந்து புரியாமல் போகும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நம்ம சேனல் வந்து புரியும். இது போன்ற வீடியோக்களை நீங்கள் வந்து தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஜெகன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கம் இருக்கக்கூடிய ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். தொடர்ந்து வந்து வீடியோஸ் வந்து பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.